இனிய நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லை என்கிற பட்சத்திலும், வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிற தருணங்களிலும் நாம நினைச்சோம்னா நம்மளுடைய மனநிலைய அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வைத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி சாத்தியம் என்பதை தெரிந்து கொள்ள வாங்க இன்றைய கதையை கேட்கலாம். விஜய் மற்றும் கரண் 2 பேருமே ரொம்ப நல்ல நண்பர்களாம். 2 பேருமே தன்னுடைய மனைவி, மக்கள், பெற்றோர்கள் என்று குடும்பத்துடன் வசித்து வந்தார்களாம். 2 பேரும் ஒரே இடத்திலேயே வேலை செய்து கொண்டு வந்தார்களாம். ஒரு நாள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். பேசிக்கிட்டு இருக்கும்போது கரண் விஜயை பார்த்து சொன்னாராம், என்னப்பா வாழ்க்கை இது, எப்பவுமே டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் நிறைந்து இருக்குது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, சங்கடம், சந்தர்ப்ப சூழ்நிலையும் எப்ப பார்த்தாலும் நமக்கு பாதகமாவே இருக்குது, சாதகமா இருக்க மாட்டேங்குது. நம்ம மனநிலையோ அப்போ ஏதாவது ஒரு ஏற்றத்தையும் தாழ்வையும் சந்திச்சுக்கிட்டே இருக்குது. மனசுல ஒரு நிம்மதியும் அமைதி சந்தோஷமே இல்லப்பா. ஏதோ பிக்னிக்கு, சினிமா, பீச்சு, பார்க்குன்னு போனாதான் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் மனசுக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குதே தவிர, வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்தா அதே நம்மளுடைய டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் மறுபடியும் திரும்பி நமக்கு வந்துடுது. ஆனா ஒண்ணுப்பா, உன்னை சொல்லணும், உன்னை எப்ப பார்த்தாலும் அதே நிம்மதியோட, அதே சந்தோஷத்தோட, ஆனந்தத்தோடயே உன் மனநிலை இருக்குது. அது மட்டும்தான் எப்படின்னு புரிய மாட்டேங்குது. பல பேரும் என்கிட்ட கேட்டிருக்காங்க, கரண் உன்னுடைய நண்பன் விஜய் இருக்காரு, அவரால மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு உலகத்துல கூட தன்னைத்தானே ரொம்ப அமைதியாவும் சந்தோஷமாவும் வைத்திருக்க முடியுதுன்னு புரியலையே. அவருடைய குடும்ப சூழ்நிலை என்ன, அதுக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்னன்னு என்ன பல பேர் கேட்டிருக்காங்க. அதே ரகசியத்தை தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு கரண் கேட்டாராம். அதுக்கு விஜய், சில வருடங்களுக்கு முன்பு என்னோட மனநிலை கூட உங்களை போலதான் இருந்தது. அதாவது எப்பவுமே டென்ஷன் ஸ்ட்ரெஸ் நிறைந்ததாக தான் இருந்தது. ஆனா என்னைக்கு நான் ஜோதிர்லிங்கத்தை சந்திச்சேனோ அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே தலைகீழா மாறி போயிடுச்சு. இன்னைக்கு நான் இருக்கிற என்னுடைய மனநிலைமை, சந்தோஷமான குடும்ப நிலை, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜோதிர்லிங்கம் தான் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொன்னாராம் விஜய். கரண், அந்த ஜோதிர்லிங்கம் என்பவர் யாராவது ஒரு முனிவரா இருக்கணும், இல்ல அல்லது ஒரு துறவியா இருக்கணும், அப்படித்தானே அப்படின்னு கரண் கேட்க விஜய், இல்லப்பா, அவரு துறவியும் கிடையாது, முனிவரும் கிடையாது. அவரு சராசரி ஒரு குடும்பத்துல வாழற நம்மள போல ஒரு குடும்ப நபர் தான்ப்பா. அவருக்கும் மனைவி, மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு ரயில் பயணத்துலதான் அந்த ஜோதிர்லிங்கத்தை நான் சந்திச்சேன். அந்த ரயில் பயணம் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் பயணமா இருந்தது. அந்த 8 மணி நேரத்துல நான் அவரை கவனிச்சேன். அந்த 8 மணி நேரமும் அவர் ரொம்பவும் நிம்மதியா, அமைதியா, சந்தோஷத்துடன் காணப்பட்டாரு. தன்னுடைய மனைவி மக்கள் இடத்துல கூட ரொம்பவும் ஆனந்தமாவும் பிரியமுடனும் பேசிக்கொண்டே வந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதரா இந்த காலகட்டத்துலன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இறங்குற தருணத்துலதான் நான் அவர்கிட்ட பேச தொடங்கினேன். பேசும்போது நான் அவர்கிட்ட இதுக்கான ரகசியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நம்மளும் நம்ம வாழ்க்கையை இப்படி வாழ்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட இதுக்கான ரகசியத்தை கேட்டேன். அதுக்கு ஜோதிர்லிங்கம் சொன்னாரு, பெரிய விஷயம் இல்ல, நான் சொல்ற சில விஷயங்களை நீங்க அப்படியே பின்பற்றினீங்கன்னா போதும். உங்களாலையும் உங்க வாழ்க்கையில மன நிம்மதியோட சந்தோஷத்தோட எந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தாலும் வாழ முடியும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அவர் சொன்ன முதல் விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனும் தன் வாழ்க்கையில சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தான்னா நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் தான் எல்லாவற்றுக்குமே காரணம். யார் ஒருத்தர் தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய புத்தியும் தன்னுடைய கட்டுப்பாடுல வைத்துக் கொள்கிறார்களோ அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்துல சந்தோஷமாவே இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. எண்ணங்கள்ல எப்படி நம்மளால கட்டுப்பாடுல வைத்துக் கொள்ள முடியும்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நாம நினைச்சுக்கிறோம் இது வரைக்கும் எண்ணங்கள் தானாகவே வருதுன்னு. ஆனா அது உண்மை இல்லை. எண்ணங்கள் நாம தான் உருவாக்குறோம். ஒரு எண்ணமும் நாம தான் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம நினைச்சோம்னா எண்ணங்களை குறைவாகவும் உருவாக்க முடியும், நிறையாவா உருவாக்க முடியும். அதே நேரத்துல நேர்மறை எண்ணங்களையும் உருவாக்க முடியும், எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்க முடியும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 70,000 to 80,000 எண்ணங்கள் நாம் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அதுல பார்த்தோம்னா 80% எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களாக தான் இருக்கும். இப்போ எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும் போது என்ன ஆகும்னா அதற்கு ஏற்றா போலதான் நமக்குள்ள உணர்வுகளும் ஏற்படும். எண்ணங்கள் உணர்வுகளுக்கு ஏற்படுத்தும். அதாவது எந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படும்? எதிர்மறை எண்ணங்களை உருவாகும் போது கோபம், காமம், பொறாமை, எரிச்சல், போட்டி, இது போன்ற தீய எண்ணங்கள், தீய உணர்வுகள் தான் நமக்குள்ள ஏற்படும். இந்த உணர்வுகள் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மனப்பான்மையா மாறுது. அதாவது ஆட்டிடியூடுன்னு சொல்லலாம். அந்த ஆட்டிடியூட் தான் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய சொற்களையும் செயல்களையும் வெளிக்காட்டுது. அதாவது நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை ஏற்படுதோ அதுக்கே தகுந்தவாறு தான் நம்மளுடைய சொற்களும் செயல்களும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சொற்களையும் செயல்களையும் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம்னா அதே நமக்கு பழக்கமா மாறி போயிடும். இந்த பழக்கமா மாறின பழக்கம்தான் நம்மளுடைய
நம்மளுடைய விதியே எழுதுன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சுருக்கமா சொல்லணும்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம விதியே எழுதுது. அதனாலதான் சொல்லியிருக்காங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. எண்ணம் தொடங்கி நம்மளுடைய விதியில போய் முடியுதுன்னா பாத்துக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது நம்ம எண்ணங்கள் நாம தான் ஏற்படுத்துறோம்னு நமக்கு தெரிந்த பிறகு நாம ஒரு நாளும் எதிர்மறை எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ள ஏற்படுத்தவே கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயத்த அவர் சொன்னாரு. ஒரு கீதாச்சாரத்துல சொல்லப்பட்ட ஒரு வாசகத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன். அதை மட்டும் என்னைக்குமே மறக்காத. அதாவது நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் எது நடந்திருக்கோ அது சரியாக தான் நடந்திருக்கு. இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கோ அதுவும் சரியாக தான் இருக்குது. எதிர்காலத்துல என்ன நடக்க போதோ அதுவும் மிகவும் சரியாக இருக்கும். ஏன்னா இது சாதாரண ஒரு மனிதன் சொல்லப்பட்ட ஒரு வாசகம் கிடையாது. இது சாக்ஷாத் கடவுளே சொன்ன வாசகம் மனிதர்களுக்காக. ஏன்னா அவர் முக்காலத்தையும் அறிந்தவர். அப்ப அவர் சொல்றதுல உண்மையான அர்த்தம் இருக்கும். அது பின்னால ஆழ்ந்த ஒரு கருத்தும் இருக்கும். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத சிந்தனைகளும் எதிர்மறை எண்ணங்களும் நமக்குள்ள வரவே வராது. அது மட்டும் இல்ல, எதிர்மறை எண்ணங்கள் உருவாக நமக்குள்ள தீய குணங்களும் தீய உணர்வுகளும் ஏற்படுது. அந்த தீய குணங்களும் தீய உணர்வுகளால நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் ரிலீஸ் ஆகுது. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நம்ம உடல்ல இருக்கிற ஒரு செல்லையும் பாதிப்பு ஏற்படுத்துது. இன்னைக்கு ஒரு மனிதருக்கும் ஏற்படுகிற உடல் பிரச்சனைகளும் உடல் உபாதைகளுக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா இந்த எண்ணங்கள் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம வாழ்க்கை முறை இதெல்லாம். ஆனா முக்கியமான காரணம் பார்த்தா நம்ம எண்ணம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு நாளும் நாம எதிர்மறையான எண்ணம் வரும்போதே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க கத்துக்கொள்ளணும். அந்த இடத்துல நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தணும். எண்ணங்கள் தூய்மை அடைய அடைய குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு எண்ணங்கள் குறைகிறதோ, அதாவது ஒரு நாளைக்கு 70,000 80,000 எண்ணங்கள் நம்ம ஏற்படுத்துகிற இடத்துல ஒரு 25,000 30,000 எண்ணங்களை ஏற்படுத்தோம்னா மனசு உண்மையிலே ரொம்பவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். எண்ணங்கள் குறைந்தாதான் மனசு லேசாகவே இருக்க முடியும். மனசுக்கு முடிந்த அளவுக்கு குறைந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ணங்களை குறைக்கணும். அதே நேரத்துல உடலுக்கு நல்ல வேலையை கொடுக்கணும். கை கால நல்லா அசைச்சு நாள் முழுவதும் நல்ல வேலைகளை செய்யணும். அப்பதான் இரவு படுக்க சென்றோம்னா படுத்த உடனே நமக்கு உறக்கம் வரும். இதை நம்ம தெரிந்து கொண்டால் போதும், நாம எப்பொழுதுமே ஆனந்தமாகவும் அமைதியாகவும் வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு விஜய் கரனை பார்த்து சொன்னாராம். இதை கேட்ட கரண் சொன்னாராம், உண்மைதான்ப்பா, நாம நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும்னா நாம கண்டிப்பா நம்மளுடைய எண்ணங்கள் மீது நம்மளுடைய கவனத்தை செலுத்தி அதை தூய்மையாக வைத்து கொண்டோம்னாலே போதும், நம்மளால சந்தோஷமாவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். எனவே நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில சமயத்துல சாதகமாவும் பல சமயத்துல பாதகமாவும் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நம்ம முடிச்சு போட்டு வைத்து கொள்ள வேண்டும். அதாவது இது வரைக்கும் எது நடந்ததோ சரியாக தான் நடந்தது. இப்ப என்ன நடக்குதோ அதுவும் சரியாக தான் நடந்து கொண்டு இருக்குது. இனிமேல் நடக்க போவதும் மிகவும் சரியாக இருக்கும். இந்த ஒரு வாசகத்தை மட்டும் நாம என்னைக்கும் மறக்கவே கூடாது. நல்ல எண்ணங்கள், தூய்மையான நேர்மையான எண்ணங்கள் எப்போதும் நம்ம மனதில் உருவாகி கொண்டே இருக்கணும்னா அதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா நல்ல விஷயங்களை தேடி படிக்கணும். நல்ல காட்சியை மட்டும் பார்க்கணும், நல்லதை மட்டுமே கேட்கணும். இப்படி நாம நல்லதை பார்த்து நல்லதை கேட்டு நல்லதை படித்தோம்னா நாம எந்த முயற்சியும் செய்யாமலே நம்ம மனசுல நேர்மறையான எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் உருவாக தொடங்கும். அதுக்கு பின்னாடி என்னங்க, நல்ல எண்ணங்கள் இருந்தா நமக்கே தெரியும் கர்மா சைக்கிள் எப்படி வேலை செய்யுதுன்னு. நல்ல எண்ணங்கள் இருந்தா நல்ல உணர்வுகள் ஏற்படும். நல்ல உணர்வுகள் இருந்தா நல்ல மனப்பான்மை வரும். நல்ல மனப்பான்மை இருந்தா நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் செய்வோம். நல்ல சொற்களும் செயல்களும் ஈடுபடும் போது நம்மளுடைய பழக்கங்களும் நல்லதாகவே இருக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தா நம்மளுடைய விதியும் நல்லதாகவே இருக்கும். எனவே இதை புரிந்து கொண்ட பிறகு இனிமேல் நம்ம மனதில எந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தாலும் நாம சந்தோஷமாகவும் ஆனந்தமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க, மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சாந்தி.